அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஹியூமன் எவல்யூஷன் பற்றி பார்த்துருப்போம். இந்த கிளாஸில் நம்ம இண்டஸ் சிவிலைசேஷன் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம் எப்படி ஹியூமன்ஸ் குரூப்ஸாக வாழ்ந்து செட்டில்டு லைஃப்பை லீட் பண்ணி எப்படி ஃபார்மிங்லாம் பண்ணி செட்டில் ஆன பிறகு சிவிலைசேஷனுக்கு எவால்வ் ஆகினாங்க. அதை நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம் யூனிட் 2ல். இங்கே நம்ம இந்த சிவிலைசேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த சிவிலைசேஷனுக்கு முன்னாடியே நமக்கு மெசபொட்டோமியன் சிவிலைசேஷன் இருந்திருக்கும். இந்த மெசபொட்டோமியன் சிவிலைசேஷன் தான் வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன். ஓகேவா? அண்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கூடவே 4 ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் இருக்குது. அதில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுமே ஒன்று. ஃபர்ஸ்ட் மெசபொட்டோமியன் சிவிலைசேஷன், தென் எஜிப்டியன் சிவிலைசேஷன், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அண்ட் சைனீஸ் சிவிலைசேஷன். இங்கே இருக்க எல்லா சிவிலைசேஷனுமே ரிவர் பேங்க்ஸில் தான் எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கும். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இண்டஸ் ரிவர் இந்தியாவில் இருக்கு இல்லையா, இந்தியா பாகிஸ்தானில் இருக்கு இல்லையா, இதுக்கு ரெண்டுத்துலையுமே க்ராஸ் ஆகியிருக்கும். அந்த இண்டஸ் ரிவரில் இந்த சிவிலைசேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆன காரணத்தினால இதை இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்ட்டு சொல்கிறோம். அண்ட் சைனீஸ் சிவிலைசேஷன் ரிவர் யாங்ஸியில் எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கோன்ட்டு நினைக்கிறேன். ஓகேவா? அண்ட் பீப்புள் ஃபர்ஸ்ட்டு குரூப்பாக வாழ்ந்துருந்துருப்பாங்க. ஒவ்வொரு குரூப்லேயுமே ஒரு 20-30 பேர் வாழ்ந்துருந்துருப்பாங்க. இந்த குரூப்ஸ்லாம் நிறைய குரூப் வாழ்கிறது கம்யூனிட்டின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய கம்யூனிட்டிஸ் வாழ்கிறது சொசைட்டின்னு சொல்லுவோம். இந்த சொசைட்டிஸ் அப்படியே சிவிலைசேஷனாக எவால்வ் ஆகியிருந்திருப்பாங்க. ஓகே, இந்த சிவிலைசேஷனை படிக்கிறதுக்கு முன்னாடி நாம் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். 1861 அலெக்சாண்டர் கன்னிங்கம் அப்படின்ற ஒரு சர்வேயர்னால் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது தான் இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில் இருக்குது. ஓகேவா? அண்ட் ஃபர்ஸ்ட்டு இப்போ நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றி தானே பார்க்க போகிறோம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஃபர்ஸ்ட்டு இந்த ஹராப்பன் சிட்டி இருக்கு இல்லையா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய ஹராப்பன் சிட்டி சார்ல்ஸ் மேசன் அப்படின்றவர் டிஸ்கவர் பண்ணியிருந்திருப்பார். அண்ட் அதுக்கப்புறமா 1856 ஃபர்ஸ்ட்டு ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த லைன் போட்டிருந்துருப்பாங்க. லாகூர்லேருந்து கராச்சிக்கு ரயில்வே லைன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக. அப்போ பேர்ன்ட் பிரிக் மவுண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. சுட்ட செங்கற்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்க்குறாங்க. அண்ட் அந்த கற்களெல்லாம் யூஸ் பண்ணி தான் இங்கே ரயில்வே லைன் போடுறதுக்காக போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியல. லேட்டராக இதை ஸ்டடி பண்ணும்போது தான் தெரியுது இது ஒரு சிவிலைசேஷனுடைய எவிடன்ஸ் அப்படின்ட்டு. ஓகேவா? அண்ட் ஹராப்பாவில் 2 பிளான்ட் ஏரியாஸ் இருக்கும், அப்பர் டவுன் அண்ட் லோவர் டவுன். அப்பர் டவுனில் an elevated platform of land, it will be like this. அந்த elevated platform of land citadel அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? தென் மெஹர்கர் அப்படின்ற இந்த ஏரியா ஒரு நியோலித்திக் சைட். ஓகே, மெஹர்கர் அப்படின்றது ஒரு நியோலித்திக் சைட். இந்த மெஹர்கர் இந்த நியோலித்திக் சைட்லேயே இயர்லியஸ்ட்டு ஃபார்மிங் எவிடன்ஸ் இந்த மெஹர்கரில் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. விச் இஸ் அரவுண்ட் 7000 BCEயில் ஃபார்மிங் எவிடன்ஸ் இந்த மெஹர்கரில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேவா? அண்ட் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை நம்ம பிரான்ஸ் ஏஜ்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம படிச்சிருப்போம் இந்த பேலியோலித்திக், மீசோலித்திக் அண்ட் நியோலித்திக் இந்த பீரியட் எல்லாமே அந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடில் இந்த பீரியட் எல்லாமே ஸ்டோன் ஏஜ்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க ஸ்டோன் டூல்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை பிரான்ஸ் ஏஜ்னு சொல்கிறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு பிரான்ஸ்னுடைய யூசேஜ் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீரியட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? அண்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேயே மெச்சூர் ஹராப்பன் ஃபேஸ், இயர்லியர் ஃபேஸ், மெச்சூர் ஹராப்பன் ஃபேஸ் அண்ட் லேட்டர் ஃபேஸ்னு இருக்கும். இயர்லியர் ஃபேஸில் அந்த ஸ்டார்டிங் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். மெச்சூர் ஃபேஸில் நல்ல
ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் லைக் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்துட்டு ப்ராப்பராக இருக்கும். லைக் இப்போ நம்ம எப்படி வீடெல்லாம் வந்துட்டு பக்காவாக கட்டியிருக்கோம் அந்த மாதிரி வந்துட்டு மெச்சூர் ஃபேஸில் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கும். அண்ட் ஆல்சோ ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் வந்துட்டு ப்ராப்பராக இருக்கும் வித் வென்ட்ஸ். வெண்ட் அப்படின்னா லைக் நமக்கு எப்படி ட்ரைனேஜ்லாம் போகிறப்போ லைக் இந்த ட்ரைனேஜில் வந்துட்டு இந்த ஓப்பனிங் இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் இருந்திருக்கும். அண்ட் ஆல்சோ ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி இப்போ இங்கே வீடு இருக்குது அப்படின்னா இப்படி வந்து ஸ்ட்ரீட்ஸ் இருக்கும். ஓகேவா, இந்த ஸ்ட்ரீட்ஸ்க்கு ஆப்போசிட்டை தான் வந்துட்டு அந்த வீட்டினுடைய என்ட்ரி இருக்கும். வை பிகாஸ் ஃப்ளட்ஸ்லாம் ஏதாவது வருது அப்படின்னா அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக. அண்ட் நிறைய வீடுகள் வந்துட்டு 2 ஸ்டோரி பில்டிங் 2 அடுக்கு மாடியில் 3 அடுக்குனால 2 அடுக்கு மாடியில் இல்லை 1 ஃப்ளோர் அந்த மாதிரிலாம் வந்துட்டு வீடுகள் இருக்குது. அண்ட் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு பாத்ரூம்ஸும் இருக்குது. ஓகேவா, ஸோ இப்படி தான் இருக்குது. அண்ட் அப்பர் டவுனில் பார்த்தோம் அப்படின்னா அப்பர் டவுன் இருக்கு இல்லையா, இந்த அப்பர் டவுனில் வந்துட்டு ஒரு பெரிய வீடு பக்கத்தில் சின்ன வீடு இருக்கும். லைக் அந்த சின்ன வீடு எதுக்கு இருக்குது அப்படின்ட்டு வந்துட்டு லைக் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேபி வந்துட்டு இங்கே இந்த பெரிய வீட்டில் வாழ்கிறவங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக இந்த சின்ன வீட்டில் வாழ்கிறவங்க இருக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டு அவங்க வந்துட்டு லைக் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. நம்ம வந்துட்டு ஃபேக்சுவலாக தான் பார்க்க போகிறோன்றதுனால உங்களுக்கு சும்மா வந்துட்டு நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன். நாம் வந்து என்எம்எம்எஸ்க்கு எப்படி என்னென்னலாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஓகேவா, ஸோ பிரான்ஸ் ஏஜில் வந்துட்டு பிரான்ஸை யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இட் இஸ் பிரான்ஸ். அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் பிரான்ஸை யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க, அதனால இது பிரான்ஸ் ஏஜ். ஓகேவா, யூஸ் ஆஃப் பிரான்ஸ். அதுக்கப்புறமா இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் கிரானரிஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. கிரானரிஸ் எதுக்கு அப்படின்னா இவங்க வந்து சர்ப்ளஸ் ஆஃப் கிரெயின்ஸ் இருக்கும் இல்லையா, அதிக அளவில் ப்ரொடியூஸ் பண்ணி கிரெயின்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த கிரெயின்ஸ்லாம் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக கிரானரி இருக்கும். அந்த கிரானரினுடைய ஒரு எவிடென்ஸ் வந்துட்டு ராக்கிகாரியில், அதாவது மெச்சூர் ஹராப்பன் ஃபேஸ் சார்ந்த அந்த கிரானரி வந்துட்டு ராக்கிகாரில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் இந்த இண்டஸ் சீல்ஸ் இருக்கு இல்லையா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் வந்துட்டு சீல்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த இண்டஸ் சீல்ஸ் வந்துட்டு இங்கே மெசபொட்டோமியாவில் வந்துட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் தட் தேர் இஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் மேரிடைம் ட்ரேட். இங்கே இருக்க ஒரு சீல் வந்துட்டு அங்கே இருக்குது அப்படின்னா மேரிடைம் ட்ரேட் வந்துட்டு கடல் வழியாக வணிகம் நடந்திருக்கு அப்படின்றதுக்கு ஒரு எவிடன்ஸாக வந்துட்டு இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடிய மெசபொட்டோமியனுடைய சீல்மே கூட இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இருக்கக்கூடிய லோத்தல் நினைக்கிறேன் அங்கே வந்துட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் அக்கதின் எம்பையர்னுடைய கிங் நரசிம் வந்துட்டு மெலுக்காவில் இருந்துட்டு ஜுவல்லரிஸ்லாம் வந்துட்டு வாங்கியிருந்திருப்பாங்க. ஓகே, அக்கதின் எம்பையர்னுடைய கிங் நரசிம். அண்ட் தென் லோத்தல் வந்துட்டு குஜராத்தில் இருக்குது. யூ நோ தட் இந்தியா வில் பி லைக் திஸ், ரைட்? இப்படி இருக்குமா, இங்கே வந்துட்டு குஜராத் இருக்குமா, இந்த இடத்துல வந்துட்டு லோத்தல் இந்தியா அப்படி இருக்குமா, இங்கே குஜராத் இருக்கும். இங்கே வந்து லோத்தல் அப்படின்ற ஒரு போர்ட் சிட்டி வச்சுக்கலாம். அங்கே வந்துட்டு டாக்யார்டு இருக்கும். ஓகேவா, டாக்யார்டு அப்படின்னா ஷிப்ஸ்லாம் ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஏற்றுமதி இறக்குமதி அதுக்காகலாம் வந்துட்டு யூஸ் பண்ணுற இடம் தான் வந்துட்டு டாக்யார்டுன்னு சொல்லுவாங்க. அண்ட் அந்த டாக்யார்டு வந்துட்டு லோத்தல் அப்படின்ற இடத்துல வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் இது வந்துட்டு சபர்மதி ரிவர் இருக்கு இல்லையா, அது குஜராத்தில் சபர்மதி ரிவர் இருக்கு இல்லையா, அந்த பேங்க்ஸில் வந்துட்டு இந்த டாக்யார்ட் ஆஃப் லோத்தல் வந்துட்டு சிட்டுவேட் ஆகிருக்கு. ஓகேவா, அண்ட் சம் ஆஃப் தி ஃபேக்ட்ஸ் லைக் சிவிலைசேஷன் அப்படின்றது வந்துட்டு லெட்டின் வேர்ட் சிவிஸ் அப்படின்றதுல வந்து எமர்ஜ் ஆகுது, விச் மீன்ஸ் சிட்டி. ஓகேவா, அண்ட் தென் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் வந்துட்டு நிறைய பாட்டரிஸ் சீல்ஸு இதெல்லாம் வந்துட்டு செஞ்சுருந்துருப்பாங்க. ஓகேவா, அண்ட் தென் பிரிக்ஸு அண்ட் தென் ஸ்டாண்டர்டைஸ்டு
மெஷர்மெண்ட்ஸ். லைக் நமக்கு எப்படி இப்போ ஸ்டாண்டர்டைஸ்டாக இப்போது காய்கறி கடையிலலாம் இரும்பில் ஒரு மாதிரி ஸ்டோன் இருக்கும் தெரியும் இல்லையா, லைக் அண்ட் ஸ்கேல் வச்சுருக்கோம். அந்த மாதிரி ஸ்டாண்டர்டைஸ்டு மெஷர்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இவங்களுமே வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகேவா. அதில் டான்சிங் கேர்ள் அப்படின்ற ஒரு விமன் ஸ்டாச்சு வந்துட்டு மொஹஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது வந்துட்டு ஒரு பிரான்ஸ் ஸ்டாச்சு. ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் சங்கம் லிட்ரேச்சரில் வந்துட்டு நிறைய இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பிளேசஸ்லாம் வந்துட்டு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. லைக் கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மற்றை, உரை, குடல்கர். அது மட்டும் இல்லாமல் சம் ஆஃப் த சிட்டிஸ் அண்ட் போர்ட்ஸ் இன் ஆப்கானிஸ்தான் லைக் குர்கே அண்ட் பூம்புகார். அதுக்கப்புறம் சங்கம் லிட்ரேச்சரில் பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ரிவர்ஸ்மே வந்துட்டு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. விச் இஸ் கவரி, பொருன்ஸ், கவேரிவாலா அண்ட் பொருணை. ஓகேவா. அதுக்கப்புறம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் வாழ்ந்த மக்களுக்கு ஹார்ஸ் அண்ட் அயன் பற்றின நாலேஜ் கொஞ்சம் கூட இல்லை. ஓகேவா. அவங்களுக்கு வந்து ஹார்ஸ் அண்ட் அயன் பற்றின அவேர்னஸ் வந்துட்டு இல்லை. அப்படின்னா அதை பற்றி அவங்களுக்கு தெரியாது. ஹார்ஸ் அண்ட் அயன் வேர் அன்னோன் டு த இண்டஸ் பீப்புள். ஓகே. அண்ட் நம்ம வந்துட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் வந்துட்டு பிரான்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹியூமன்ஸால் யூஸ் பண்ணப்பட்ட டிஸ்கவர் பண்ணப்பட்ட மெட்டல் அப்படின்னா அது காப்பர் தான். ஓகேவா. அண்ட் பிரான்ஸுமே வந்துட்டு காப்பரையும் டின்னையும் வச்சு தான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி பிரான்ஸை உருவாக்கி இருந்திருப்பாங்க. ஓகே. அண்ட் இண்டஸ் பீப்புள் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க டாய்ஸ் மேக் பண்ணியிருந்திருப்பாங்க, பாட்டரிஸ் மேக் பண்ணியிருந்திருப்பாங்க, அண்ட் பேர்ன்ட்டு பிரிக்ஸ் மேக் பண்ணியிருந்திருப்பாங்க, ஸ்டாண்டர்டைஸ்டு ஸ்டோன்ஸு மெஷர்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா. அதில் வந்துட்டு அண்ட் அவங்க ஆர்னமெண்ட்ஸுமே யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த ஆர்னமெண்ட்ஸ் வந்துட்டு டெரகோட்டாக்குள்ளே இருக்கு இல்லையா, அதுலேயுமே இருந்திருக்கும். அண்ட் இந்த மாதிரி ரெட் கார்ட்ஸ் ஸ்டோன் இருக்கு இல்லையா, கார்னீலியன் பீட்ஸு, அதுலேயுமே வந்துட்டு இவங்க ஆர்னமெண்ட்ஸ்லாம் மேக் பண்ணி போட்டு வந்திருப்பாங்க. ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் வாழ்ந்த மென், விமன், அதாவது ஆண்கள், பெண்கள் ரெண்டு பேருமே வந்துட்டு ஆர்னமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. இந்த ப்ரீஸ்ட் காட் அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு ஸ்டாச்சு இருக்கும். லைக் அவருமே வந்துட்டு ஆர்னமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி இருந்திருப்பார். அண்ட் ஒரு ஷால் போட்டு வந்திருப்பார். விச் லைக் அந்த ப்ரீஸ்ட் காட் அப்படின்ட்டு மேபி நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணால் தெரியும், ஆர்எல்ஸ் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. ப்ரீஸ்ட் காட் அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருக்கும். ஓகேவா. அதில் வந்து ஒருத்தர் ஷால்லாம் போட்டிருப்பார். அதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அப்போது வந்துட்டு உடைகளும் வந்துட்டு ஐவிசியில் வாழ்ந்தவங்க போட்டுருந்தாங்க. அண்ட் அவர் வந்துட்டு ஆர்னமெண்ட்ஸும் போட்டுட்டு இருந்திருப்பார். ஓகேவா. இதை வச்சு மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே ஆர்னமெண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. அண்ட் அவங்க யூஸ் பண்ண க்ளோத்ஸ் வந்துட்டு மேட் ஆஃப் காட்டன் ஃப்ரம் தி காட்டன் கிராப்ஸ். ஓகேவா. அவங்க வந்துட்டு காட்டனை கல்டிவேட் பண்ணி க்ளோத்ஸ்லாம் வந்துட்டு மேக் பண்ணாங்க. அண்ட் இந்த காட்டனை வந்துட்டு ட்ரேடுமே பண்ணாங்க. ஓகேவா. ஸோ இண்டஸ் பீப்புள் யூஸ்ட் ரெட் குவார்ட்ஸ் ஸ்டோன் கால்ட் கார்னீலியன் ஃபார் ஜுவல்லரி. ஓகே. அண்ட் ரைட்டிங் அண்ட் அர்பன் லைஃப்பை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். லைக் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஃபஸ்ட் இதை பார்த்துடலாம். வி நோ தட் முக்கியமாக என்ன அப்படின்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான் வந்துட்டு உலகத்திலே ஃபர்ஸ்ட்டு பிளான்டு சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நம்ம மெசோபொட்டாமியா, எஜிப்டியன் இதெல்லாம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கு முன்னாடியே பார்த்தோம் நம்ம. ஓகேவா. ஸோ அந்த சிவிலைசேஷன்லாம் இருந்துமே பிளான்டு சிட்டிஸ் இருக்கு இல்லையா, நான் சொன்னேன்ல அந்த ட்ரைனேஜு, வீடெல்லாம் கரெக்டாக இந்த மாதிரி கட்டியிருக்கிறது, தென் அந்த வெண்ட் க்ளீன் பண்ணுறதுக்காக, அண்ட் யூனோ சிட்டிக்கு அவுட் சைட் வால் இருக்கும், அந்த வால்க்கு வெளியே தான் வந்துட்டு இந்த ட்ரைனேஜ்லாம் வந்துட்டு போகும். ஸோ இந்த அளவுக்கு வந்துட்டு பிளான்டு சிட்டி வந்துட்டு உலகத்திலே ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி பிளான்டு சிட்டிஸை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்துட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் தான். ஓகேவா.
அண்ட் சானிடேஷன் அண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் அண்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான் வந்துட்டு லார்ஜஸ்ட் அமாங் தி 4 ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன். நான் வந்துட்டு என்ன சொன்னேன், மெசோபொட்டோமியன் சிவிலைசேஷன், எஜிப்டியன் சிவிலைசேஷன், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அண்ட் சைனீஸ் சிவிலைசேஷன் சொன்னேன்னா, இந்த 4 சிவிலைசேஷன்லேயே வந்துட்டு லார்ஜஸ்ட் சிவிலைசேஷன் அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான். அண்ட் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளான்டு சிவிலைசேஷன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் ஹராப்பன் கல்ச்சர், நம்ம வந்து ஹராப்பா அண்ட் மொஹஞ்சதரோ 2 பார்த்துருப்போம். ஓகேவா? ஹராப்பாவில் வந்துட்டு அப்பர் டவுன், லோவர் டவுன் இதெல்லாம் இருக்கும்னு பார்த்துருப்போம். அண்ட் மொஹஞ்சதரோ வந்துட்டு மவுண்ட் ஆஃப் டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளாஸில் மென்ஷன் ஆகலைன்னு நினைக்கிறேன். மவுண்ட் ஆஃப் டெட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே நிறைய இறந்து போனவங்களுடைய எவிடன்ஸ் எல்லாம் வந்துட்டு எக்ஸ்கவேட் பண்ணி எடுத்தாங்க. அதனால் மொஹஞ்சதரோவை மவுண்ட் ஆஃப் டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மவுண்ட் ஆஃப் டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த ஹராப்பன் கல்ச்சரை தான் வந்துட்டு மெயினாக ஏர்பன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிரேட் பாத்மே வந்துட்டு இருக்கும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில். அது வந்துட்டு லைக் பப்ளிக் டேங்காக வந்துட்டு யூஸ் பண்ணப்பட்டிருக்கும். அந்த கிரேட் பாத் வந்துட்டு லைக் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அண்ட் இப்படி வந்து ஸ்டெப்ஸ்லாம் இருக்கும். அண்ட் அதை சுற்றி வந்துட்டு லைக் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு அந்த மாதிரி ரூம்ஸ்லாம் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி வந்துட்டு ப்ராப்பராக க்ளீன் பண்ணி ஒவ்வொரு யூஸ்க்கு அப்புறமா வந்துட்டு ட்ரெயின் பண்ணப்படுது அப்படின்ட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த கிரேட் பாத் வாஸ் ஒன் ஆஃப் த இயர்லியஸ்ட் பப்ளிக் டேங்க்ஸ் இன் த ஐவிசி பீரியட். ஓகே, அண்ட் இந்த சிவிலைசேஷனுடைய எக்ஸ்டென்ட் எந்த பரப்பளவில் இருக்குது, எந்த அளவுக்கு பறந்துருக்கு அப்படின்னா, லைக் வெஸ்ட்டில் வந்துட்டு பலுச்சிஸ்தான் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய மக்ரான் கோஸ்ட், அது இந்த சிவிலைசேஷனுக்கு வெஸ்ட்டில் வந்துட்டு மக்ரான் கோஸ்ட் இருக்குது. அண்ட் ஈஸ்டில் வந்துட்டு ககர் ஹக்ரா ரிவர் வேலி வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்டில் வந்துட்டு ஆப்கானிஸ்தான் இருக்குது. அண்ட் சவுத்தில் வந்துட்டு மகாராஷ்டிரா இருக்குது. ஓகேவா? இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை சுற்றி வந்துட்டு இதெல்லாம் தான், இந்த இடம்லாம் தான் இருக்குது. ஓகே, தென் ஆர்டிஃபேக்ட்ஸ் அண்ட் டூல்ஸ் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இங்கே வந்துட்டு ஸ்டியடைட்மே வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இட் இஸ் ஒரு டால்க்கு ஸ்டோன். ஓகேவா? இந்த ஸ்டோனை யூஸ் பண்ணியுமே வந்துட்டு ஆர்னமெண்ட்ஸ் ஆர் அந்த ஸ்டாண்டர்டைஸ்டு வெயிட்ஸ் அதெல்லாம் வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், இவங்க வந்துட்டு அந்த ஷால் போட்டிருந்திருப்பார் அவர். ஸோ வந்து க்ளோத்ஸ்லாம் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னேன்னா, ஸோ அந்த க்ளோத்ஸ்லாம் எப்படி வந்துட்டு மேக் பண்ணியிருந்திருப்பாங்க, ஸ்பிண்டில்ஸை யூஸ் பண்ணி க்ளோத்ஸ்லாம் வந்துட்டு ஸ்பின் பண்ணியிருந்திருப்பாங்க. லைக் த்ரெடெல்லாம் ஸ்பின் பண்ணி க்ளோத்ஸை வந்துட்டு மேக் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேவா? அண்ட் தென் வீடெல்லாம் கட்டின்னு இருப்பாங்கல்ல, வீட்டில் பாத்ரூம் இருக்குன்னு சொன்னல, அந்த பாத்ரூம்லலாம் வந்துட்டு பிட்டுமன் கிரேட் பாத் நினைக்கிறேன். கிரேட் பாத்தில் வந்துட்டு பாத்ரூம்லேயும் ஒரு சில இடத்துல இருக்கும். அண்ட் கிரேட் பாத் சொன்னேன் இல்லையா, அங்கே வந்துட்டு கீழே பிட்டுமன் வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. பிட்டுமன் அப்படின்றது வந்துட்டு ஒரு வாட்டர் ப்ரூஃப் தார். ஓகே, ஸோ இந்த வாட்டர் ப்ரூஃப் தார் யூஸ் பண்ணுறது மூலமாக வந்துட்டு தண்ணி ஈஸியாக அப்சர்வ் ஆகாது. அண்ட் அந்த டேங்க்கில் வந்துட்டு தண்ணி இருக்கும், தேக்கி வச்சுருக்க முடியும். ஸோ இந்த பிட்டுமன் வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் தார் வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகே, அண்ட் ஆர்டிஃபேக்ட்ஸ்னால் ஹியூமன் கிராஃப்ட், மனிதர்கள் வந்துட்டு செய்யக்கூடிய கைவினை பொருட்கள் விச் ஹேஸ் ஹிஸ்டாரிக்கல் இன்ட்ரெஸ்ட், அதை தான் வந்துட்டு நம்ம ஆர்டிஃபேக்ட்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் ஐ செட் டாக்யார்ட்ஸ் அப்படின்னா என்க்ளோஸ்டு வாட்டர் ஏரியாஸ் ஃபார் லோடிங், அன்லோடிங் அண்ட் ரிப்பேரிங் ஷிப்ஸ். அண்ட் சீல் அப்படின்னா எம்போஸ்ட் வித் எம்பளம், ஃபிகர் ஆர் சிம்பிள், ஏதோ ஒரு சிம்பிளோ இல்லை ஏதோ ஒரு ஃபிகரோ இல்லைன்னா எம்பளம்லாம் வச்சு இருக்கக்கூடியது தான் வந்துட்டு சீல்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் இந்த டேர்ம்ஸ் டு நோ ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்னா பீப்புள் ஹூ ஸ்டடி ரிமைன்ஸ் ஆஃப் பாஸ்ட்னுடைய ரிமைன்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எக்ஸ்கவேட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை பற்றி ஸ்டடி பண்ணுறவங்க தான் யார், ஆர்கியாலஜிஸ்ட். ஓகே, அண்ட் ஏர்பனைசேஷன் அப்படின்னா ரூரல்லேருந்து ஏர்பன் ஏரியாஸ்க்கு ஒரு ஷிஃப்ட் நடக்கும், பாப்புலேஷன் ஷிஃப்ட், அதுதான் வந்துட்டு ஏர்பனைசேஷன் அப்படின்ட்டு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த சாப்டரில் ஒரு சில மான்யூமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க, விச் இஸ் கிரேட் பிரமிட் ஆஃப் கீசா. இதை வந்துட்டு கிங் கூஃபு 2500 BCயில் வந்துட்டு லைம் ஸ்டோனை மேக் பண்ணி பில்ட் பண்ணியிருந்திருப்பார். ஓகே, அதுக்கப்புறம் உர்ஜிகுராட்
இது வந்துட்டு கிங் உர் நம்மு மூன்ஸ் காட் சின்காக இதை வந்துட்டு கட்டியிருந்திருப்பார், விச் இஸ் உர் சிகுராட் இன் மெசபோட்டமியா. அண்ட் தென் அபு சிம்பிள், எஜிப்டில் வந்துட்டு அபு சிம்பிள் அப்படின்ட்டு வந்துட்டு 2 டெம்பிளை வந்துட்டு பில்ட் பண்ணியிருப்பார். யார் அப்படின்னா கிங் ராமசஸ் II. ஓகேவா. அண்ட் நான் என்ன சொன்னேன், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்துட்டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் பிரான்ஸ் இருக்கும்னு சொன்னேன். ஸோ இட் இஸ் பிரான்ஸ் ஏஜ். பிரான்ஸ்னால் ஒரு மெட்டல் தானே. ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்துட்டு ஒரு மெட்டல் ஏஜ். ஓகே. பட் பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக் இதெல்லாம் வந்துட்டு என்னது, ஸ்டோன் ஏஜ். ஓகேவா. கிரானரிஸ்னால் என்ன சொன்னேன், நம்ம கிரெயின்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக. அண்ட் a group of people form communities and societies will develop into civilization. Communities, group of people, communities make community form பண்ணுவாங்க. அந்த கம்யூனிட்டி வந்துட்டு சொசைட்டியாக எவால்வ் ஆகும். அந்த சொசைட்டி வந்துட்டு சிவிலைசேஷனாக எவால்வ் ஆகும். ஓகேவா. சிட்டடல் அப்படின்னா a raised platform in the upper term. So as far as this is important for NMMS from the 6th standard, term 1 unit 3. ஓகேவா. term 1 unit 3 Indus Valley Civilization. Okay wow. So thank you. I will be uploading the next unit 4.